15க்கு 15 ஸ்கொயராக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு பேப்பரில் ஒரு ஃபிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக ஸ்கொயராக எடுத்ததை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக 2 பக்கமும் திருப்பிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலராக எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி சென்டர் பார்த்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்கொயர் ஆக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சென்டர் பார்த்து இப்படி மடக்கிக்கோங்க. ரெண்டு பக்கமும் இப்படி மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மேல் பகுதி இந்த மாதிரி கீழே தாத்து விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த போர்ஷனை இப்படி மேலே ஒசத்திக்கோங்க. இது ரொம்ப ஈஸி, குழந்தைங்களுக்கே செய்யலாம். அப்புறம் உள்ளாடி திருப்பி விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த பகுதியை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த பகுதியை மடக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த பகுதியை இப்படி ரெண்டாக மடிச்சுக்கோங்க சென்டர் பார்த்து. அடுத்த பகுதியும் அதே மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்படி மடிச்சதுக்கு பிறகு எல்லா பகுதிகளையும் நீட்டாக்கிக்கோங்க. இப்போ என்ன இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி இப்படி கீழே அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறமா இந்த மொனை பகுதியை மட்டும் இந்த மாதிரி மடிச்சிட்டு ஒரு பக்கமாக சரிச்சு விட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த மடிப்பு உள் பகுதியில் வர மாதிரி இருக்கணும். இப்போ இந்த ஒரு சைடில் பண்ண மாதிரி அடுத்த பக்கத்தையும் நம்ம பண்ணிக்கணும். ரெண்டு பக்கமும் ஒரே அளவு இருக்கிறதுக்காக இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு நடுவில் இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு ரொம்ப சிம்பிளாக பெருசு ஸ்டெப்பே இல்லை இதுக்கு. ரொம்ப ஈஸியாகிட்டு நம்ம ஒரு ஃபிஷ் பண்ணியாச்சு.
இதுக்கு நம்ம அந்த வால் பகுதியில் லைட்டாக ஒரு க்ளூ போட்டுக்கலாம். இல்லைன்னா அது ஒரு மாதிரி அப்படி இலகி இலகி இருக்கும். அதனால் அந்த இடத்த கொஞ்சம் ஒட்டிக்கலாம். வால் பகுதியை நல்லா நீட்டாக ஒட்டினதுக்கு பிறகு உங்களுக்கு வேணும்னா நம்ம அதில் கண்ணெல்லாம் வச்சுக்கலாம். நான் மார்க்கர் எடுத்து லைட்டாக கண் மாதிரி வரைகிறேன். 2 பக்கமும் வச்சுக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக ஒரு ஃபிஷ் பண்ண முடியுது பார்த்தீங்களா? பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள் சரியா? தேங்க்யூ ஆல்.